கன்னடர்களுக்கே அப்படிங்கிற ஒரு கோஷத்தோட இன்னைக்கு வந்துட்டு கர்நாடக அரசாங்கம் ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. தனியார் துறையில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பில். அது என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 50% பணிகள், மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ், மேலாளர்கள் கேட்டகரியில் வர்ற ஜாபுகள்லாம் வந்து 50% கன்னடர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 75% நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கன்னடர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 100% CND கேட்டகரியில் வர்ற ஜாப்ஸ் வந்து கன்னடர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதாவது கிளரிக்கல் போஸ்ட், இந்த மாதிரியான வேலைகள் இதெல்லாம் வந்து கன்னடர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லு வந்து சொல்லுது. இது என்னன்னா, தனியார் துறையில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரும் ஒரு மிக பெரிய முயற்சியாகத்தான் இதை வந்து பார்க்குறாங்க. பில்லை வந்து கொண்டு வர போகிறதா நியூஸ் வந்த உடனே தனியார் நிறுவனங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்கு. ஆய்வறிக்கை, எக்கனாமிக் டைம்ஸோட ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, பெங்களூருவை மையமாக கொண்டு இயங்கும் ஐடி நிறுவனங்களோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட $245 பில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஹியூஜ் எக்கானமி வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் வந்துட்டு கர்நாடக அரசாங்கம் ஜாப்ஸ் ஆகட்டும், அந்த இன்ஃப்ரா ஆகட்டும், அந்த எக்கனாமி ஆகட்டும் எல்லாமே கன்னடர்களுக்கு மட்டுமே உரித்தானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் அரசாங்கம், சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைத்த பிறகு சித்தராமையா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்விட்டு போடுறாரு. என்னன்னா, 100% CND லெவலான ஜாப்ஸ் வந்து கன்னடர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னாரு. அது லேட்டர்ல டிலீட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அதை வந்து ஒரு பில்லாவே பாஸ் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, தனியார் நிறுவன முதலாளிகள்கிட்டையும் தனியார் நிறுவன உயர் அதிகாரிகள்கிட்டையும் எடுக்கப்படுற பேட்டியில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்ஃபோசிஸோட ஃபார்மர் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் மோகன்தாஸ் என்ன சொல்றாரு, நான் இங்கே தான் இருக்கேன், நான் பெங்களூர்ல தான் இருக்கேன், பல வருஷமா இங்கே தான் இருக்கேன், நான் 15 வருடங்களுக்கு மேலாக தான் இருக்கிறேன், ஆனால் நான் வந்து ஸ்கூலில் வந்துட்டு நான் கன்னடம் படிக்கல, அதனால நான் வந்து கன்னடம் இல்லாமல் ஆயிடுமா, அப்போ எனக்கு இங்கே வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். லோக்கல்ஸ், அதாவது கன்னடர்கள் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்னென்ன கிரைட்டீரியா கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக அவங்க பார்க்கப்படுது. குறைந்தது 15 வருடங்கள் இருந்திருக்கணும், ஸ்கூல் டேஸில் வந்து 3வது மொழியாக கன்னடத்தை எடுத்து படிச்சிருக்கணும், கன்னடத்தில் பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை சப்போஸ் அவங்க பாஸ் பண்ணலை அப்படின்னாலும் அந்த கேட்டகரிக்குள்ளே வர்றதுக்கு அந்த எக்ஸாம் வச்சு அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு இது வந்து மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகளை வந்து தனியார், அது பெங்களூரை மையமாக கொண்டு இயங்கும் தொழில்துறை நிறுவனங்களில் கிளப்பி இருக்குது. இதற்கு ஆதரவான பல குரல்கள் இருக்குது, அதே நேரம் எதிரான பல குரல்களும் எழும்பி வருவதை நம்ம பார்க்குறோம். பெங்களூரு அப்படிங்கிற ஒரு நகரம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே அனைத்து மக்களும், அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து மாநில மக்களும், சொல்லப்போனால் வெளிநாட்டிலிருந்தும் பலர் வந்து தங்கி இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் ஐடி பூமிங்க்கு முன்னாடி இருந்தே அது இருக்குது. தொழில் நிறுவனங்கள் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் ஐடி பூமிங்க்கு அப்புறம் ஐடி நிறுவனங்கள் அங்கே அதிகமாக கோலோச்ச ஆரம்பிச்சன. இதுக்கு மிக முக்கியமான காரணமாக சீதோஷ்ண நிலையை சொல்லலாம், மற்ற காரணங்களும் இருந்தது, கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூரு மிக முக்கியமான ஒரு நகரமாக கட்டமைத்திருக்கிறது. அவங்க என்ன, தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வர்ற விஷயங்கள் அப்படிங்கிறது தனியார் நிறுவனங்களோட பார்வையில் எப்படி சொல்றாங்கன்னா, எங்களுக்கு திறமையான ஆட்கள் கிடைக்கிறது தட்டுப்பாடாக மாறிடும். எந்த அளவுக்கு கன்னடர்களுக்கு திறமை இருக்கிறது, நாங்கள் எதிர்பார்க்குற குவாலிஃபைடு லேபர் கிடைப்பாங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸை வந்து அவங்க கொண்டு போறாங்க. இது எக்கனாமிக்கல் ஃபேக்டர் மட்டும் கிரியேட் பண்ணாது, எங்களுக்குமே பல பிரச்சனைகளை உருவாகும். இதன் காரணமாக நாங்கள் வந்துட்டு கர்நாடகாவை விட்டு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் கர்நாடகா விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஐடி நிறுவனங்களோட கூட்டமைப்பான நாஸ்காம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பில் பாஸ் பண்றதை உடனடியாக கர்நாடக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இதை பாஸ் பண்ணக்கூடாது, இல்லாவிட்டால் நாங்கள் பெங்களூரு நகரத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டமைப்புகள் சொல்லுது. ஆனால் கர்நாடக அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கான லேபர் ஷார்டேஜ் அப்படிங்கிறது, நீங்கள் சொல்றமான திறமையான லேபர்கள் இங்கே இல்லைங்கிற குற்றச்சாட்டு வருத்தப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இங்கே வந்து கர்நாடகாவில் மிகச்சிறந்த ஃபெசிலிட்டியோடு இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது. அது போக இல்லாமல் மிக திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, மிக திறமையான பணியாளர்கள் இருக்கிறாங்க, கன்னடர்கள் மிக திறமையானவர்கள். அதனால லேபர் ஷார்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இங்கே கிடையாது அப்படிங்கிறது அவங்களோட பார்வையில் அவங்க சொல்ற ஒரு விஷயங்களா இருக்குது. கர்நாடக ஐடி மினிஸ்டர் என்ன சொல்றாரு, இந்த பிரச்சனை இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, இது சம்பந்தமாக நாங்கள் பேசலாம், தனியார் நிறுவனங்களோட உட்கார்ந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும், நீங்க வந்து உடனடியாக ஒரு ஃபைனல் முடிவுக்கு வர வேண்டாம், இப்பதான் பில் பாஸ் பண்ணியிருக்கிறோம், இதோட இம்பாக்ட் என்னங்கிறது, உங்களோட பிரச்சனைகள் என்னங்கிறது நம்ம உட்காந்து பேசுவோம். எதுவாக இருந்தாலும் கன்னடர்கள், அதாவது லோக்கல்களோட வேலை வாய்ப்புகளும் அவர்களுக்கான பொருளாதார நிலைகளும் எங்கள் அரசாங்கம் கண்டிப்பாக பாதுகாத்து தான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பார்வையில் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே மிகப்பெரிய விவாதங்களை கிளப்பிட்டு இருக்குது, மிகப்பெரிய சர்ச்சைகளை கிளப்பிட்டு இருக்குது. மண்டல் கமிஷன் பரிந்துரை ஆகட்டும், அதுக்கு பின்னல் வந்த பரிந்துரைகளாகட்டும், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இடபிள்யூஎஸ் 10% உயர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போதும் சரி, அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பல விதங்களில் கொஸ்டினாகத்தான் இருக்குது. இன்னைக்கு அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஜாதி ரீதியாக இன்றி, மத ரீதியாக இன்றி, மாநில ரீதியாக கொண்டு வந்திருக்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கும்போது எல்லா மாநிலங்களும் சேர்ந்த ஒரு அமைப்பாகத்தான் இந்திய அரசாங்கம் இருக்கும்போது மைக்ரேஷன் அப்படிங்கிறது மிக அதிகமாக நடைபெற்று வருகிறது. அப்படிங்கும்போது அதாவது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பல லேபர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, பல வல்லுநர்கள் இந்த தொழில் தேடி வேலை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு மைக்ரேஷன் நடக்கப்படுற ஒரு சமயத்தில் கன்னட மண்ணிலான தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் கன்னடர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு வாதம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விவாதமாகத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது இந்திய கூட்டமைப்புக்கும் இந்திய ஒற்றுமைக்குமே ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி தான் பலர் விமர்சிக்கிறாங்க. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க, உங்களோட பார்வை என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரிசர்வேஷன் பில் இன்னும் எப்படிப்பட்ட விவாதங்களை கிளப்பும், எந்த மாதிரியான ஒரு தரவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத போக போக பார்ப்போம்.